வணக்கம். தமிழ் வேதியியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கரைசலின் செறிவுல நார்மாலிட்டி அடிப்படையா வச்சு வரக்கூடிய ஒரு சம் பார்க்க போறோம். கொடுக்கிற சம் என்னன்னு பாருங்க. 13% அதாவது நிறை சதவீதம் கொடுத்திருக்காங்க. நிறை சதவீதம் கொண்ட H2SO4 அடர்த்தி 1.09 கிராம் பெர் மில்லி லிட்டர் எனில் அதன் நார்மாலிட்டி எண் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த சம் நல்லா பாருங்க. நிறை சதவீதம் கொடுத்துட்டான் 13%. அப்புறம் அடர்த்தி கொடுத்துருக்காங்க, டி டென்சிட்டி கொடுத்துட்டான். H2SO4 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலால இருந்து நம்ம மூலக்கூறு நிறைய கணக்கீடு செஞ்சுக்கலாம். நார்மாலிட்டி, இப்ப நார்மாலிட்டி 13% வெயிட் பர்சன்டேஜ், அப்புறம் டென்சிட்டி, இதுக்கான தொடர்பை நம்ம என்ன செய்யணும், நம்ம டிரா பண்ணணும். ஆல்ரெடி நம்ம என்ன ஒரு ரிலேஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டர் இன்ட்டு மொலாரிட்டி. நீங்க பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம், டைரக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மாலிகுலர் மாஸ் வச்சு டைரக்டா அப்படியே போட்டுக்கலாம். இல்ல ஈக்குவலன்ட் மாஸ்க்கான ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு மொலாரிட்டி. n ஃபேக்டர் அப்படிங்கிறத H2SO4ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் மொலாரிட்டிக்கான ஃபார்முலா போட்டாச்சு. மொலாரிட்டிக்கு ஃபார்முலால நம்ம இங்க பாருங்க, வெயிட் பர்சன்டேஜ் இன்ட்டு 10 இன்ட்டு டென்சிட்டி பை மாலிகுலர் மாஸ். உங்களுக்கு ஈக்குவலன்ட் வெயிட் தெரிஞ்சுன்னா நம்ம இன்னொரு ஃபார்முலா பயன்படுத்தலாம். என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்? n இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ் இன்ட்டு 10 இன்ட்டு டென்சிட்டி டிவைடட் பை ஈக்குவலன்ட் மாஸ். ஸோ இந்த தொடர்பை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஒன்று இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சில நேரங்களில் மூலக்கூறு நிறை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து n ஃபேக்டர் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். நீங்க மாலிகுலர் மாஸ்ல இருந்து என்னால டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஈக்குவலன்ட் மாஸ் நேரடி இந்த ஃபார்முலையை பயன்படுத்திக்கலாம், இல்ல இந்த ரிலேஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? H2SO4 n ஃபேக்டர் 2, மாலிகுலர் மாஸ் 98, அதோட டென்சிட்டி 1.09, வெயிட் பர்சன்டேஜ் 13. அவ்வளவுதான். ஸோ இங்க அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? n ஃபேக்டர் 2ன்னு போட்டிருக்கோமா, 2, பர்சன்டேஜ் 13, 10 இன்டு டென்சிட்டி 1.09 எடுத்து எழுதியிருப்பது போட்டாச்சு. அப்புறம் மாலிகுலர் மாஸ் 98, அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இதை மேல சுருக்கணும் அப்படின்னா 2 இன்டு 13 26, 10 இன்டு 1.09 10.9 டிவைட் பை 98. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2.89 நார்மாலிட்டி என்ன செய்யும், கிடைக்கும். அதான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், 2.89 நார்மாலிட்டி. இப்போ ஒருவேளை சார் எனக்கு இதை டிஃபைன் பண்ணணும், இந்த ஃபார்முலா இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ண போதுமானது, வெயிட் பர்சன்டேஜ் தெரியும், 10 போட்டுக்கோ, டென்சிட்டி ஆல்ரெடி 1.09 இருக்கு, ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிங்க. ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க பாருங்க. ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை n ஃபேக்டர் இல்லையா? இப்போ மாலிகுலர் மாஸ் என்ன இருக்கு, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 98 டிவைடட் பை n ஃபேக்டர் என்ன, 2 டிவைட் பண்ணீங்கன்னா 46 கிடைக்குமா, சரி 49 கிடைக்கும். இதான் ஈக்குவலன்ட் மாஸ். இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், n இஸ் ஈக்குவல் டு வெயிட் பர்சன்டேஜ் 13 இன்ட்டு 10 இன்ட்டு 1.09 டென்சிட்டி டிவைடட் பை என்ன இருக்கு, ஈக்குவலன்ட் மாஸ் 49. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சேம் வேல்யூ தான், 2.89 கிடைக்கும். அவ்வளோ. ஸோ ரெண்டு ஃபார்முலா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வெயிட் பர்சன்டேஜ், அப்புறம் டென்சிட்டி, அப்புறம் நார்மாலிட்டி, இந்த மூணுக்கும் ரிலேட் பண்ணா ஒன்று இந்த ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ரெண்டு வகையிலையும் நம்ம ஆன்சர் ஒரே மாதிரி தான் என்ன செய்யும், கிடைக்கிறது. ஓகேங்களா? தேங்க்யூ.